மனித பாம்புகள் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டு கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கேரளா மன்னர் சாலை கோயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனித உருவத்தில் ஒரு பாம்பு 5 தலையோட தினமும் சுற்றிட்டு இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் 5 தலை நாகத்தை பெற்று எடுக்கிறாங்க. அவங்க அந்த நாகத்தை ரொம்ப காலமாக வளர்த்துட்டு வராங்க. அதுதான் அனந்தன் நாகம். ஸோ அந்த நாகத்தை பல வருஷங்களாக வளர்த்துட்டு வராங்க. தன்னோட பிறப்பு நோக்கம் முடிஞ்ச பிறகு அந்த அனந்தன் நாகம் அந்த அம்மா விட்டு போக ட்ரை பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அந்த அம்மாவுக்காக அந்த அனந்தன் நாகம் வீட்டுக்குள்ளே போய் தன்னோட கதவை சத்தி ஒரு தாவு கொடுத்த மாறிடுச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கதவு திறந்து என்ன பார்க்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம் அங்கேருந்து போச்சு. ஆனால் அந்த நாகத்தோட சிலை அந்த கோயில் தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாகத்துக்கு உயிர் வருது. அந்த அம்மா ஒரு தடவை கதவு திறப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த நாகம் உயிர் பெற்று பாதி மனித உடலோடையும் மீதி தலை 5 தலை நாகத்தோடையும் இருக்கும். ரெண்டாவது மானசா தேவி கோவில். இந்த இடத்துல தான் உண்மையாலுமே ஒரு பெண்ணாகவும் வாழ்ந்து வருது. அதாவது பாதி மனித உடலோடையும் மீதி பாம்பு வாளோடையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இங்கே வாழ்ந்து வருது. இந்த நாகத்தை பலர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலுமே ஒரு பெண் மதியம் அந்த உச்சிவேல் வந்த பிறகு தண்ணி கேட்டு அவங்க வீட்டோட கதவுகள் எல்லாத்தையுமே தட்டியிருக்கலாமா. அந்த கதவு தட்டுற பெண் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாம்பு தோலோடையும் அப்புறம் மிகப்பெரிய கோர பற்களோடையும், இந்த சரி பாம்புக்கு பற்கு அந்த மாதிரி கோர பற்களோடையும் கண்ணு பார்த்தீங்கன்னா பாம்பு கண்ணு மாதிரி ரொம்ப கோரமாக இருந்திருக்காமா. இந்த மாதிரி ஒரு பெண்ணை யாருமே பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க.